எல்லோருக்கும் வணக்கம். இருக்கிறதுலே ஒரு விவரமான ஷேர் மார்க்கெட் நியூஸ் ஒன்று இருக்கு. அதை முதல்ல பார்த்துட்டு போயிடலாம். அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவுமே ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது ரொம்பவுமே குறிப்பாத்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இவ்வளோ நான் பணம் போடுறேன், இத்தனை நாளுக்கு போடுறேன், இவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தால் விற்றுருவேன் அல்லது இவ்வளோ பணம் அக்குமுலேஷன் ஆனால் விற்றுருவேன் அப்படின்னு ஒரு தெளிவான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட உள்ளே போகிறவங்களுக்கு தான் அதிகமான சக்ஸஸ் ரேட். அந்த சமயத்தில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. இந்த ஷேர் வந்து பல வகையான ட்ரேடிங் பேட்டர்ன் படி சமீபத்தில் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்னில் இருக்கான். அப்போ எஸ்ஐபி போடுறதுக்கு அடிவாரத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்னில் இருக்கும்போது அவன் கீழே இருந்து மேல் நோக்கி வரலாம், கீழேயே கொஞ்ச நாள் இருக்கலாம், நடுவில் கொஞ்ச நாள் இருக்கலாம், பட் கடைசியாக மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டான், பிரேக் டவுன் ஆகிட்டான்னு வச்சிங்களேன், அப்போ ஃபால் ஆகிட்டு மறுபடி கொஞ்சோண்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும், மேல் நோக்கி போகிற ஒரு புல் பேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ ரெண்டு சினாரியோ நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒன்று, இந்த ஸ்டாக் வந்து இப்படியே இருந்து அவனுடைய பழைய ஹை இதுக்கு முன்னாடி எத்தனை முறை போய் தொட்டிருக்கான் பாருங்க, அதே மாதிரி போய் தொடர மாதிரி இருந்தால் எஸ்ஐபிக்கு இதில் இருக்கும்பொழுது சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை இந்த ஸ்டாக் இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து இந்த சேனல் லெவல்லேருந்து பிரேக் டவுன் ஆகி கீழே இதுக்கு முன்னாடி கூட போயிருக்கான் பாருங்க, எலெக்ஷன் டைமில் கீழே போயிட்டு தானே மேலே வந்திருக்கான். அதே மாதிரி இந்த இப்போ கூட இனிமேல் எதிர்காலத்தில் பிரேக் டவுன் ஆகி கீழே வர மாதிரி இருந்தாலும் கீழே போயிட்டு மறுபடியும் இதே அளவு ரீட்ரேஸ் ஆகி கொஞ்சம் மேல் நோக்கி வந்தான்னு வச்சுங்க, அப்போ இங்கிருந்து எங்கே போட்ட எஸ்ஐபி அந்த எஸ்ஐபியும் திரும்பவும் லாபத்துக்கு வந்துடும். ஸோ இது போன்ற மாதிரி ஒரு எஸ்ஐபி அப்படின்றது கிரியேட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஐடியாலாம் வந்து வேலை செய்தா இல்லையா அப்படின்றதுக்கு எதிர்காலத்தில் சில பேர் நோட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் பார்க்கணும். வரலாறுல எடுத்து பார்த்தா எல்லாம் ஒர்க் ஆக தான் செய்யும். இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் பேட்டர்னில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆன மாதிரி தான் காமிக்கும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல போய் சப்போர்ட் பேட்டர்னில் போய் நம்ம எடுத்து பார்த்தா ஒர்க் ஆகுன்னா அது பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நிறைய ஐடியா ஒர்க் ஆக தான் செய்யும். ஆனால் ஃபியூச்சரில் என்ன நடந்தது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா ஒரு நல்ல விஷயம். அப்போ இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் ஒருத்தர் நோட்டை போட்டு எழுதணும். இந்த மாதிரி இந்த தேதியில் இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தா அடுத்தது டெய்லி ஒவ்வொரு ஷேர் இப்படி வாங்கிட்டு இருந்தா 6 மாதம் கழிச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சும்மா வருவாளா சுமாரி, அப்புறம் 6 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதாவது ஃபியூச்சரில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இதே மாதிரி ஏதாவது பேட்டர்னுடைய ஷேர்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா தான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். நண்பர்களே, அடுத்த வாரத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ட்ரம்ப்னுடைய காதை சுட்டுட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா குளோபல் மார்க்கெட்ஸினுடைய ரியாக்ஷன் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திடீர்னு ப்ராடக்ட் ப்ரைஸை குறைச்சதுனால எம்என்டம்னுடைய ஷேர் வந்து ஒரே நாளில் 7% கீழே இறங்குச்சு. அப்போ போன வாரத்தில் இறங்கின இந்த எம்என்டம் ஷேர்னுடைய ப்ரைஸ் ஃபியூச்சரில் இந்த வாரத்தில் மறுபடியும் ரெக்கவரி ஆகி மறுபடியும் 3000 ரூபாய்க்கு மேலேயெல்லாம் போகுமா அப்படின்ற ஒரு முக்கியமான நியூஸை ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான ஷேர்களுடைய ரிசல்ட் எல்லாம் வருது. ஒரு நாள் ஹாலிடே வேறு வருது. பட்ஜெட் ரிலேட்டடான ஸ்டாக்ஸோ அல்லது செக்டர்ஸோ ஃபோக்கஸில் வந்து மேலங்கிலி ஏறி அடங்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இவ்வளவு முக்கியமான நியூஸ் அடுத்த வாரத்துக்கு இருக்குது. இந்த 2024 பிறந்ததுலேருந்தே சில மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 4-5 பார்க்குறோன்னு வச்சுக்கிங்களேன். அதில் சாதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த சுந்தரவேலு அப்படின்ற மாதிரி பந்தன் ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்காதீங்க, பந்தன் பேங்க்னுடைய ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்க்காதீங்க. பட் இந்த பந்தனுடைய ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தா இந்த ஒரு வருஷ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு 1 இயர் டேட்டா பாருங்க, ஒரு வருஷத்தில் 74% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். மற்றவங்களையெல்லாம் வந்து நம்ம இயர் டு டேட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடி ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு ஒன்று அவங்கள போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோப்பா நீ சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா 28%, அதே 1 இயர் பீரியடில் 69%. அப்போ பந்தன் பேங்க் அதில் ஒரு வருஷத்தில் 74%. இந்த ஏங்க 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 1,69,000 ரூபாய்ங்க. அப்போ இந்த கடந்த ஒரு வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் ஸ்மால் கேப்பு எவ்வளோ நல்லா ஏறி வந்திருக்கு பாருங்க.
ஒரு எல்ஐசி எம்எஃப் ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்து பார்த்தாலும் அவனும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 33%, ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது 57% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தாலும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 26, நியூ இயர் கொண்டாடிட்டு பணத்தை போட்டிருந்தா 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தோம்னா இப்போ 1,25,000 ரூபா இருந்திருக்கும். அந்த 25,000 தூங்கிட்டு நம்ம பேங்க் கூட போயிட்டு வந்துருக்கலாம். அது மாதிரியா ஸ்மால் கேப் அப்படின்றது ரைஸ் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி 1 இயர் பீரியடில் பார்த்தாலும் 57. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் எது பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இந்த 2024 அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது இந்த நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது. அதில் ஒரு 4 மட்டும் நான் எழுதியிருக்கேன். இது போன்ற மியூச்சுவல் ஃபண்டில் வச்சு இந்த மாதிரி லாபம் சம்பாரிச்சிருந்தீங்க, இந்த 6 மாசமா வச்சிருக்கீங்க, நல்லா சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் ஒரு 2 ஷேர் வச்சிருக்காரு. 100% மேலே ஸ்டாக் மார்க்கெட்டில் பிடிக்கிறாள். உண்மையிலேயே கெத்து தாங்க. அது நீங்கள் 10 வருஷம் கூடி பிடிங்க அல்லது ஒரு 6 மாதத்தில் கூட பிடிங்க. இந்த நண்பர் வந்து எத்தனை நாளில் பிடிச்சிருக்காருன்னு தெரியல. பட் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சது 100% மேலே வந்திருக்கு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நல்ல இன்பமான செய்தி. இன்னொரு நண்பருமே பாருங்க, எஸ்ஐபி மூலியமா 5,000 ரூபா ஒரு மாசமான 5,000 ரூபா போட்டு வந்துட்டே இருந்திருக்காரு. 6 மாசம் ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட்ல. இப்போ அந்த நண்பரும் 92% ப்ராஃபிட்ல இருக்காப்ல. ஸோ ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் வரும் பொழுது எதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஃபோக்கஸ்டு ஃபண்டாக இருக்குது அந்த தீமில், இந்த ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் செக்டர்லாம் வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டர்லாம் வந்து அந்த ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு வந்தப்போ ரொம்ப ஃபோக்கஸில் இருந்தது. அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு எனர்ஜி ரிலேட்டடாக ஒரு ஸ்டாக் ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ கூட சமீபத்தில் எனர்ஜி ரிலேட்டடாக ஃபோக்கஸில் தான் இருக்குது. அது மாதிரி ஃபோக்கஸ்டு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ப்ராஃபிட் வருது அப்படின்னு அவருடைய 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காப்புல. இவங்களையெல்லாம் விடுங்க, ஒரு நண்பர் வந்து எதுக்கு வாங்கினே தெரியாமல் திடீர்னு ஒரு ஆர்டர் ஏதோ தப்பாக போட்டு வாங்கிட்டார் போல. தெரியாமல் சிடிஎஸ்எல் ஒரு 10 ஷேர் வாங்கினேன், இப்போ ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, என்னத்தை சொல்ல அப்படின்றாப்புல. கறிகிஞ்சி என்ஜாய் பண்ண வேண்டியது தான் நண்பர்களே. நான் பணத்தை வந்து குறுகிய கால அளவுலையும் போடுறேன், அதாவது ஷார்ட் டேர்ம்லையும் போடுறேன், லாங் டேர்ம்லையும் போடுறேன். அப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் டேர்ம்னு வச்சிங்களேன், அதே மாதிரி லாங் டேர்ம்னு வச்சிங்களேன். இந்த ஷார்ட் டேர்மில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, 1 மாதத்துக்குள்ளேயோ 3 மாதத்துக்குள்ளேயோ ஏதாவது ஒரு 20% பக்கம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை வந்து தட்டி விட்டுருவேன், ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவேன். இதே லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே, இது லாங் டேர்ம்னு நான் சொல்லி எடுக்கிறேன், 1 வருஷத்துக்குள்ளே 40% அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா இதில் லாபத்தை புக் பண்ணி விட்டுருவேன். அதே 1 வருஷத்துக்குள்ளே வரல, ஒரு 20% தான் லாபம் வருது அப்படின்னா அதை கம்முன்னு விட்டுருவேன். என்னைக்கு 1 வருஷத்தை தாண்டினதுக்கப்புறம் 100% மேலே ப்ராஃபிட் வருதோ அப்போ தான் நான் அந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை நான் செல் பண்ணுவேன். இது ஏன் நான் இப்படி வச்சிருக்கேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட அனலிஸ்ட்டுகள், ஏகப்பட்ட செய்தித்தாள்கள்லாம் நான் மீடியாவில் படிக்கும் பொழுது இதுதான் காமனாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பல விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த ஸ்வீட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா 20% ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் டேர்மில். ஏன்னா நம்ம இது ரொம்ப ரிஸ்கி அசட்டுங்க. நம்ம பணத்தை பூராத்தையும் திடீர்னு நாளைக்கே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, எங்காவது குண்டு போடுறானு எல்லாம் 0 போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, அல்லது 50% இறங்கினா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே 20%ஆவது ப்ராஃபிட் புக் பண்ணலின்னா அது நம்மளுக்கு வேஸ்ட்டு. அதே மாதிரி 1 வருஷத்துக்குள்ளே லாங் டேர்ம்னு சொல்லி எடுக்கிறோம், ஒரு 1 இயர்க்குள்ளே புக் பண்ணோம் அப்படின்னா 40% ப்ராஃபிட் புக் பண்ணலினா வேஸ்ட்டு. 1 இயர் தாண்டிட்டாவே 100% நீ ப்ராஃபிட் புக் பண்ணலினா உனக்கு அது வேஸ்ட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நிறைய இடங்களில் படிச்சிருக்கேன். இங்கே கூட ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, இவர் சொல்கிறது கரெக்டான விஷயம். அதாவது வேர்ல்பூல் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காப்புல. இப்போ வாங்கின விலைக்கே கொடுத்துட்டேன், வட்டிக்கு விட்டுருந்தா கூட 20,000 ரூபா கிடைக்குன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ வட்டிவாது தாண்டணும், பேங்க் வட்டிவாது நீங்கள் தாண்டணும்னு நினைக்கிறீங்க, அது ஓகே. பட் நான் படித்த வரைக்கும் மீடியாக்களில் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே 20% ப்ராஃபிட் புக் பண்ணணும், 1 வருஷமாக இருந்தால் 40% புக் பண்ணணும், 1 வருஷத்தை தாண்டிட்டா 100% ப்ராஃபிட்டை புக் பண்ணால் தான் அது ஒரு நல்ல ப்ராஃபிட். அச்சோ இங்கே பாருங்க, ஒரு நல்ல விஷயம், பட் அதுவே கெட்ட விஷயமாகவும் இருக்குது. ஒருவருடைய தாய் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு சொத்துக்களை அவருடைய சன்னுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஆனால் அவர் செல் பண்ணலான்னு போகும்பொழுது ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. இந்த மாதிரி வித்ட்ராவல் ரிடம்ஷன் போடும்பொழுது வித்ட்ராவல் ஆப்ஷன் இஸ் அன்அவைலபிள் இன் திஸ் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அதாவது ஜீரோதாவை பொறுத்த வரைக்கும் இவர் எங்கே ஆர்டர் போட்டாருன்னு தெரியல. ஜீரோதாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டே தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, காயின் அப்படின்றது.
அப்போ அந்த காயின் மூலிமா வாங்குறது டிமேட் ஃபார்மில் தான். இப்போ ஏஎம்சியில் போய் வாங்குறீங்க, ஏஎம்சி வந்து டிமேட் ஃபார்மில் உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டு தருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் உங்கள் பேர் எழுதி உங்களுக்கு இவ்வளோ யூனிட் அப்படின்றத அவங்க எழுதி வச்சுக்குவாங்க. பட் டிமேட் ஃபார்மில் தராங்களா என்னன்னு தெரில. ஆனால் ஜீரோ தான் போன்ற நிறைய புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த யூனிட்ஸை வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் கொண்டே வச்சிடறாங்க. இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ அதுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி மேபி செல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரலாம். அதாவது காயின் மாதிரி வேறு எந்த புரோக்கரில் எந்த ஆப்னு எனக்கு தெரியல. ஜீரோ தான் புரோக்கராக இருந்தால் காயின் ஆப். அப்போ அந்த காயின் ஆப் வழியாக அந்த டிமேட்டில் இருக்கக்கூடிய செல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் ஏஎம்சியில் டைரெக்டாக போய் அங்கே செல் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம்சிக்கு அந்த டிமேட்டு லிங்க் இருக்காது. மேபி அப்போ அவங்க வந்து இது ஒரு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட், எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரில. ஸோ நீங்கள் ஏஎம்சியை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய புரோக்கரையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் அது எவ்வளோ லட்சம்னு சொல்லவே இல்லை. ஒரு 20-30 லட்ச ரூபா இருந்தது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் டெய்லி எந்திரிச்சுன்னே உங்கள் அம்மாவனுடைய காலுக்கு பூ போட்டு நீங்கள் கும்பிட்டா தான் ஒரு நல்ல விஷயம். ஹலோ மிஸ்டர் தியாகு, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக கிளாஸ் எடுப்பீங்க, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ட்ரேடிங் போட்டு ஆஃபீஸ் போய்ப்பீங்க அப்படின்னு நீங்களும் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது பண்ணல. இப்போ திடீர்னு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக அப்படின்றீங்க. இதுவும் நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரியலையே. எனிவே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னாங்க, எனக்கு நிறைய பிளான் இருக்குது. அதாவது துபாய் போகிறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தேன். கார்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் காமெடி சேனல்ஸ் நானே ஏதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமா அல்லது காமெடி சேனல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் முடியல. எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒன்று வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. பட் இப்போல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சரியாயிடுச்சு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணாலும் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக வாங்கணும். ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஜீரோ ப்ரோக்கரேஜ் இருந்தால் தான் அது பிரயோஜனம் அப்படின்ட்டு நான் கோட்டக் செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடாக நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதாவது ஜீரோ ப்ரோக்கரேஜ் எங்கே கொடுக்குறாங்களோ அதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ நம்ம நிறைய சர்வீஸ் மாதிரியே, சோசியல் சர்வீஸ் மாதிரி நம்ம ஒன்றும் பெரிய கோயில் தர்மகர்த்தா கிடையாது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய மாடலில் எனக்கு இன்கமே வராமல் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நீடிச்சு நிலைக்காது இல்லையா. அதனால் நம்ம இப்போ ஒரு கிளாஸே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸ் போடணும். அதுக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு 40-50 ரூபாயாவது வாடகை முதல் கொண்டு அங்கே ஒரு ஆளை வேலைக்கு போடுறதுலேருந்து அதில் அவ்வளோ இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு கிளாஸ் எடுக்கிறோம், 5,000 ரூபாய்க்கு கிளாஸ் எடுக்கிறோம்னா அது 6 மாதம் கழித்து 10 மாதம் கழித்து பார்த்து அது நஷ்டமாச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் அது என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால தான் பண்ண முடியல. பட் இந்த எம்எஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது சீரியஸாக பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். இன்னொரு 1 மாதம் கழித்து மறுபடியும் யாராவது கேட்டிங்கன்னா டபக்குன்னு ஒரு ரிமைண்டர் ஆன மாதிரி இருக்கும். ஏங்க நான் மட்டுமாங்க எப்படி இருக்கேன், நம்ம சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஏதாவது சைடு இன்கம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இல்லை சைடு வேறு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு தொழில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, அது முடியறதில்லை. அதுதான் காரணம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணத்துக்கு மேலே பணம் போடக்கூடாது. அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்க தான் எடுக்கணும். ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு, என்டிடிவின்னு ஒரு ஷேர் 340 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. நல்ல வேலை 600 ரூபா வரைக்கும் போயிருக்கேன், அங்கே வாங்காமல் எங்கேயோ 340 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. அப்போ இவன் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, அதானி குரூப் இவங்களை வாங்குறாங்கன்னு சொன்ன உடனே அவன்லாம் ஏறினவன் தான். அதுக்கப்புறம் அந்த நியூஸில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாதங்காட்டி இறங்கிட்டான். ஸோ எந்த ஒரு ஷேரையும் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுடைய P&L எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா, கடைசிக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியாவது இருக்கா, டிவிடெண்ட் கொடுக்குறானா, கடன் கம்மியாக இருக்கா, அவனுடைய முதலீட்டாளர்களாக ப்ரொமோட்டர்ஸ்லாம் யார், அது போன்ற விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கெல்லாம் தகுதியாக இருக்கிறவனா இருந்தால் தான் அதெல்லாம் ஏவரேஜ் பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் போய் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அவன் ஒரு தகுதியான கம்பெனியாக, உங்களுடைய காசு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறீங்க, அந்த காசை கொண்டே ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகுறீங்கன்னா அந்த ஷேருக்கு தகுதி இருக்கா, உங்கள் பணத்தை அதில் கொண்டே போடுறக்கு அந்த ஷேருக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து தான் ஏவரேஜ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எது உங்களுக்கு பார்த்தா எப்படி தான் தெரியுது ஷேர் மார்க்கெட்டை? ஒரு நண்பர் சும்மா அசால்ட்டாக சொல்கிறாரு, ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் நான்,
எப்படி ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 500 ரூபா 1 லட்ச ரூபாய் போட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சிருக்காரு. இது எப்படி இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் செபி என்ன சொல்றாங்கன்னா 11 பேர் தாங்க ஜெயிக்கிறாங்க. 100 பேர் ட்ரேடிங் பண்ண வந்தா 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 50 பேர் பையராக இருக்காங்க, 50 பேர் செல்லராக இருக்காங்க, மொத்தமாக 100 பேர் ஆச்சு. அந்த 100 பேரில் 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்போ உங்களுடைய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு வச்சிங்களேன். நீங்கள் ஜெயிக்கணும்னா பையராகவும் நீங்கள் தான் இருக்கணும், செல்லராகவும் நீங்கள் தான் இருக்கணும். இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் அப்படின்றாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் அல்லது ஒரு இண்டெக்ஸ்னுடைய ப்ரைஸ் கொஞ்சம் ஏறும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்து நீங்கள் வாங்குறீங்க. உடனே பக்கத்துலேயே அடுத்த ஸ்ட்ரைக்லேயே வந்து இல்லை இது எங்கே ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷனுக்கு நீங்களே செல்லராகவும் இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல வாங்குறாங்க, ஒருத்தர் விற்கிறாங்க, 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஸ்ட்ரைக் 100 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வாங்கிட்டு 101 அப்படின்ற இமிடியேட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை பிடிச்சி வித்துட்டிங்கன்னு வச்சிங்களேன். அப்போ மார்க்கெட் இதை தாண்டி போனாலோ அல்லது இதுக்கு நடுவில் வந்தாவோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெர்டிக்கல் ஸ்ப்ரெட் அப்படின்றத ஒரு கிரியேட் பண்ணணும், ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், அல்லது பியர் புட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படி இல்லையா, இந்த மாதத்தில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கிட்டு அடுத்த மாதத்தில் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் விற்றும் கூட வைக்கலாம், அல்லது இந்த மாதத்தில் நீங்கள் விற்று வச்சுட்டு அடுத்த மாதத்தில் வாங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்ற மாதிரி போடலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஏதாவது கோர்ஸ் விற்பாங்க, அதை வாங்கி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாருங்கள், இல்லைன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள். அத்தனை வீடியோ போட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து மேபி நீங்கள் முயற்சி பண்ணலாம். இந்த 11 பேர்த்தில் நான் வர முடியுமா அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணலாம். வந்துட்டீங்கன்னா சந்தோஷம். வந்தவங்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. பட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். எப்படி நம்ம கூட படித்தவன் முதல் எடுத்தோடனே அமெரிக்கா போகிறான், போகாமையா இருக்க எவனாவது? நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் படித்தோம், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். பட் நம்ம கூட படித்தவன் வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்கான்ல, அது மாதிரி தான். ஆனால் என்னால இதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் எல்லாருமே ஜெயிக்கலான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை விட்டு நான் இதில் போகிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாருமே நான் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயித்தேன் அப்படின்றது வந்து விரலை விட்டு எண்ணிடலாம். நம்ம இவ்வளோ தாங்க, இத்தனை பேர் தாங்க அப்படின்னு நம்ம திருப்பூரும் சரி தமிழ்நாடு சரி விரலை விட்டு எண்ணிடலாம். இத்தனை பேர் தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை எட்டி வச்சுட்டு புருஷனை வச்சு விட்டு அரசன்கிட்ட போனோம்னா அவன் வெளியே போகணும் அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு ஏதாவது ஒரு டைமில் சொன்னான்னா உங்கள் பணத்தை பூரா அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போக வேண்டியதுதான். 200 நாள் மூவிங் ஏவரேஜினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ்னுடைய க்ளோசிங், அதாவது 200 சாம்பிள் எடுக்கிறீங்க. அந்த 200 சாம்பிள் எடுத்து அந்த 200 ஏவரேஜ், அந்த சாம்பிளினுடைய ஏவரேஜ் எடுக்கிறீங்க. அப்போ அந்த ஏவரேஜுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் மொமெண்டம், அந்த ஏவரேஜ் கீழே இருந்தால் பீரிஷ் மொமெண்டம் அப்படின்றதான் இந்த 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ். ஸோ 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் அப்படின்ற கான்செப்டினுடைய பேசிக் லாஜிக் என்னென்னா, நீங்கள் சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்க, அந்த சாம்பிள்ஸில் அவுட்கம் என்ன அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ப்ளஸ்ஸு, மார்க்கெட் அது கீழே இருந்தால் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்பாங்க, ஒரு பெரிய லாட்டில் சாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. அந்த சாம்பிள்ஸ் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதுதான் அந்த லாட்டினுடைய தராதரம், ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ இது வந்து டேட்டா எடுத்து சாம்பிள்ஸ் பார்த்து அந்த சாம்பிள்ஸ்னுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதா இந்த 2 டேஸ் மூவிங் ஏவரேஜ் கான்செப்ட். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.